மக்கள் தொகை சரிவால் சிக்கல், சீனா சொதப்பியது எப்படி? சமீபத்திய புள்ளி விவரத்தின்படி சீனாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 140 கோடியே 40 லட்சமாக உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 30 லட்சம் குறைவாகும். அதேபோல் 2025ஆம் ஆண்டில் பிறந்த குழந்தை பிறப்பு எண்ணிக்கை வெறும் 79,20,000 மட்டுமே. இது முந்தைய 2024ஆம் ஆண்டை விட 16,20,000, அதாவது 17% குறைவாகும். இதிலிருந்து 2024இல் பிறப்பு விகிதத்தில் தென்பட்ட சிறிய முன்னேற்றம் ஒரு நிலையான மாற்றம் அல்ல என்பது தெரிய வந்துள்ளது. இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சீனாவின் மக்கள் தொகை பிரச்சனை குறித்தும் அது ஏன் பேசு பொருளானது என்பது பற்றியும் அலசுவோம். 1959 முதல் 1961 வரையிலான காலகட்டத்தில் சீனாவில் கடும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. வரலாற்றில் கிரேட் சைனீஸ் ஃபெமைன் என்ற குறிப்புகள் உண்டு. அந்த பஞ்சத்துக்கு காலநிலை மாற்றமும் அப்போதைய அதிபர் மாசேதுங்கின் அரசியல் கொள்கைகளும் வழிவகுத்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. 1970களில் பெரும் பஞ்சத்தில் இருந்து சீனா விடுபட்டு மீண்டெழ தடுமாறிக் கொண்டிருந்த வேளையில் உலகம் முழுவதுமே மக்கள் தொகை மீதான கவலைகள் முன்வைக்கப்பட்டன. அதுவும் குறிப்பாக சீனா இந்தியாவில் பெருகி வரும் மக்கள் தொகையால் உலகின் இயற்கை வளங்கள் மீதான பாரம் அதிகரிக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டன. இந்த சூழலில் தான் சீனாவில் இருந்த சக்தி வாய்ந்த அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது என முடிவு செய்தது. ஆரம்பத்தில் லேட், லாங் அண்ட் ஃபியூ என்ற மிதமான கொள்கையை அறிமுகப்படுத்தியது. அதாவது திருமணத்தை தள்ளி போடுங்கள், குழந்தை பிறப்புக்கான இடைவெளியை அதிகரியுங்கள், குறைந்த அளவில் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு அறிவுறுத்தியது. இதற்கு ஓரளவு பலனும் கிடைத்தது. 1970 முதல் 76 வரை மக்கள் தொகையை சீன அரசு கணிசமாக கட்டுப்படுத்தியது. ஆனால் அந்த தசம காலம் முடியும் வேளையில் கூட சீனாவில் உணவு பற்றாக்குறை பிரச்சனை குறைந்த பாடில்லை. இதனால் 1962 பஞ்சம் போல் மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கெடுபிடியை அதிகரித்தது சீனா. இதனையடுத்து சீனா ஒரே குழந்தை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 1980 இருந்து இச்சட்டம் தீவிரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. எத்தனை தீவிரம் என்றால், இரண்டாவது குழந்தையை சுமந்து கொண்டிருந்த பெண்கள் கட்டாய கருக்கலைப்புக்கு உட்படுத்தப்பட்டனர், குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகள் திணிக்கப்பட்டன, பெண் சிசு கொலைகள் நடந்தன. மறுபுறம் ஒரு குழந்தை மட்டுமே உள்ள பெற்றோருக்கு மகப்பேறு விடுப்பு தொடங்கி கௌரவ சான்றிதழ் வரை பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டன. சீனாவின் ஒரே குழந்தை சட்டம் போன்று உலகில் வேறெங்குமே மிக கடுமையான மக்கள் தொகை கட்டுப்பாடு முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த கெடுபிடிகள் அமைந்தன. சுமார் 35 ஆண்டுகளாக நீடித்த சீனாவின் இந்த கெடுபிடியால் நிகழ்ந்த பக்கவாட்டு சேதாரம் தான் விகிதாச்சார அடிப்படையில் ஆண் பெண் பிறப்பு விகிதம் அதல பாதாளத்துக்கு சென்றது. மக்கள் தொகை கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்ட போது பெரும்பாலான தம்பதிகள் ஆண் பிள்ளை பெற்றுக்கொள்வதையே விரும்பினர். அவ்வாறு பிறந்த ஆண் பிள்ளைகளை சீன மக்கள் லிட்டில் எம்பரர்ஸ் என்று கொண்டாடினர். எதிலும் பங்கு போட தேவையில்லை, எல்லாவற்றிலும் முன்னுரிமை என்று வளர்ந்த அந்த பிள்ளைகள் அவர்களின் 40 வயதை எட்டிய போதுதான் பிரச்சனையின் தீவிரமே என்னவென்று புரிந்து கொள்ளலாயினர். அவர்கள் மட்டுமல்ல, சமூகமும் அரசும் பிரச்சனையை உணரத் தொடங்கியது. பெற்றோர், சமூகம், அரசு என அனைத்து விதத்திலிருந்து கிளம்பும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு உருவானது. பெற்றோரை, அவர்களின் பெற்றோரை என பலரை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ஒரு குழந்தையின் தலையில் விழுந்தது. தனி மனிதனை சமூக பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளியது. கிட்டத்தட்ட அடிமைகளாகி போன இளைஞர்களை கொண்ட சமூகமாக சீன சமூகம் உருவாகி இருந்தது. அன்று அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த அழுத்தம் கொடுத்தது இன்று சீன அரசுக்கு அழுத்தமாக மாறியுள்ளது. சீனாவில் இப்போது வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. உழைக்கும் வயதில் இருக்கும் மக்களின் எண்ணிக்கை அருகி வருகிறது. இது பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு கூடவே ஓய்வு பெற்றோர் அதிகரிப்பதால் அரசு உதவித்தொகை, பென்ஷன் ஆகியவற்றின் மீது செலவழிக்கும் அழுத்தத்தையும் அதிகரித்துள்ளது. இதிலிருந்து விடுபட 2016 சீனா மக்கள் தொகை கட்டுப்பாட்டு விதிகளை தளர்த்தி வருகிறது. 2016 தம்பதிகள் 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதித்தது. பின்னர் 2021 தொடங்கி தம்பதிகள் 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்ததோடு அதனை ஊக்குவிக்க பல்வேறு சலுகைகளை வழங்கியும் வருகிறது. ஒரு காலத்தில் ஆணுரை உள்ளிட்ட கருத்தடை சாதனங்களுக்கு வரி விலக்கு அளித்த சீனா இப்போது அதிக குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் மானியம் வழங்குகிறது. மக்கள் தொகை கணக்கில் சீனாவை இந்தியா கடந்த 2023 விஞ்சியது. ஏற்கனவே மக்கள் தொகை சரிவை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்திய சீனா இப்போது இன்னும் தீவிரமாக அதை நோக்கி முன்னேறி சலுகைகள் மேல் சலுகைகள் அறிவித்து வருகிறது.
வருகிறது. ஆனால் இப்போது இருக்கும் சீன இளைஞர்களின் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நிலையில் உள்ள தம்பதிகளின் பார்வை முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. ஒரு குழந்தையை வளர்ப்பது, அதுவும் சீன நகர்ப்புறத்தில் வளர்ப்பது என்றால் அதன் மீது செய்ய வேண்டிய செலவு தம்பதிகளை ஒன்றை தாண்டி பெற்றுக்கொள்வதற்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அரசாங்கம் ஊக்கத்தொகை கொடுக்கலாம், ஆனால் இங்கே வீட்டு வசதி, கல்வி, மருத்துவம் எல்லாம் விண்ணை முட்டும் செலவை வைக்கிறதே என்கின்றனர் சீன இளம் தலைமுறையினர். 2024 பீஜிங்கின் யுவா மக்கள் தொகை ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட அறிக்கையில் உலகளவில் குழந்தை வளர்ப்பில் அதிக செலவை ஈர்க்கும் நாடுகளில் சீனாவும் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளது. படித்து பொருளாதார தன்னிறைவு பெற்ற பெண்கள் அடுத்தடுத்து குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது தங்களது சுய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக அமையும் என கருதுகின்றனர். ஏற்கனவே பணியிடங்களில் பாலின சமத்துவம் இல்லை. பிள்ளை பெற்றுக்கொள்ளும் வயதில் இருக்கும் பெண்கள் பணியிடத்தில் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. இதில் 3 குழந்தைகளுக்கு வாய்ப்பே இல்லை என்று பெண்கள் உஷாராக பின்வாங்குகின்றனர். அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாகவே ஒரே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பழக்கப்பட்ட சீனர்கள் அதுவே தங்களின் புதிய கலாச்சாரமாகிவிட்டதாக உணர்கின்றனர். ஒரு குழந்தை அல்லது குழந்தையே இல்லாத கேர்ஃப்ரீ வாழ்க்கை முறையை அவர்கள் விரும்புகின்றனர். ஜென்சி, மில்லனியல் தலைமுறையினர் தங்கள் பெற்றோர் அதிக குழந்தை பெற்றதற்காக அன்று அபராதம் விதித்த அரசுதான் இன்று நாங்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஊக்கத்தொகை தருவதாக சொல்கிறது. இந்த முரணை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அரசை நம்புவதற்கும் இல்லை என்றும் முற்றிலுமாக ஆசை வார்த்தைகளை நிராகரிக்கின்றனர். சீனாவின் ஊக்குவிப்புகள் எல்லாம் எடுபடாமல் போகவே இப்போது அந்த நாடு இழந்த மக்கள் வளத்தை மீட்டெடுக்க திணறிக் கொண்டிருக்கிறது. சீனா தனது சரிந்த மக்கள் தொகையை மீட்டெடுக்க கடும் பிரயத்தனம் செய்யும் நிலையில் மக்கள் தொகை நிபுணர்களோ சீனாவின் இந்த முயற்சிக்கு பலன் கிடைப்பது மிகவும் கடினம் அல்லது இயலவே இயலாது என்ற 2 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன என்கின்றனர். இதற்கு மக்கள் மனநிலையில் மாற்றம், நகர்ப்புற வாழ்வில் பெருகிவிட்ட செலவுகள், கலாச்சார மாற்றம் என பல காரணங்களை அவர்கள் அடுக்குகின்றனர். ஒற்றை குழந்தை சட்டமாக இருந்த காலம் போய் மக்களின் கலாச்சாரமாகிவிட்டது. இந்நேரத்தில் சீனா இப்போது செய்யும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் குறைவு அல்லது மிகவும் தாமதமானது என்கின்றனர். சீனா மக்கள் தொகை சரிவை மீட்டெடுக்கும் முயற்சிகளை காட்டிலும் தனது பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புகளை குறைந்த மக்கள் தொகை, வயதானோர் அதிகரிக்கும் மக்கள் தொகையோடு இசைந்து செல்வதாக தகவமைப்பதே காலத்தின் தேவையாக இருக்கும் என்று யோசனை கூறுகின்றனர்.